திருட்டு ரயிலேறி வந்தார் கலைஞர் என்று இன்றைக்கும் சில பைத்தியக்காரர்கள் பேசி திரிகிறார்கள். அட பைத்தியக்காரர்களே, எம்ஜிஆரும் சினிமாவும் திரைத்துறையில் 250 ரூபாய் சம்பளம் பெற்றுக் கொண்டிருந்த பொழுது அந்த திரைத்துறையின் மூலம் 500 ரூபாய் சம்பளம் பெற்ற சூப்பர் ஸ்டார் தலைவர் கலைஞர் என்பது இன்றைக்கு இருக்கிற சில போக்கிரிகளுக்கு தெரிவதற்கு நியாயம் இல்லைதான். எம்ஜிஆரை போல நானும் வருவேன், ஜெயலலிதாவை போல நானும் வருவேன் என்று பேசி திரிகிறார்கள். அவர்களெல்லாம் விதி விலக்குகள், அவர்கள் எடுத்துக்காட்டுகளாக வர முடியாது. எப்படி வந்தார் எம்ஜிஆர்? நெற்றியிலே விபூதி பட்டையும் கழுத்திலே உத்தராட்ச கொட்டையும் கதறு சட்டையுமாக திரிந்தவர் கையில் திராவிட இயக்கத்தின் புத்தகங்களை கொடுத்து அவர்களை திமுகவின் பக்கம் சேர்த்தவர்கள் தலைவர் கலைஞரும் கவியரசு கண்ணதாசனும் என்கிற வரலாறு அந்த திடீர் தலைவர்களுக்கு தெரிவதற்கு நியாயம் இல்லைதான். திரைத்துறையிலே இருந்து அரசியல் களத்திலே முதலமைச்சராக விட முடியாது. நான் முதலமைச்சராக வரப்போகிறேன், என்னோடு சேர்ந்து கொள்ளுங்கள், அப்படி சேர்ந்தால் உங்களுக்கு ஆட்சியிலே பங்கு தருகிறேன் என்று சொல்கிறார்கள். அட பைத்தியக்காரர்களே, வீதியிலே சொல்வான் புலிக்கு பயந்தவன் எல்லாம் என்மேல் படுத்துக் கொள்ளுங்கள் என்று. இந்த இயக்கத்தை அழிப்போம் ஒழிப்போம் என்று பேசியவர்கள் எல்லாம் சென்னை பட்டணத்திலே காண வருவோருக்கு கல்லறைகளாகத்தான் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு மிக நன்றாக நினைவிருக்கிறது. திமுகவை இல்லாமல் செய்து விடுவோம் என்று பேசி 10 நாட்கள் முடியவில்லை. அவராகவே அவர் தலைவர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிற நிலை தமிழக அரசியலிலே இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம், இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. வைக்கம் போராட்டம் நடத்திய பெரியாரை ஒழிக்க வேண்டும் என்று திருவிதாங்கூர் மகாராஜா சத்ரு சம்ஹார யாகம் நடத்தினாராம். முடிவு பார்த்தால் சத்ரு சம்ஹார யாகம் நடத்திய திருவிதாங்கூர் மகாராஜா மறைந்து போய்விட்டாராம். இது அந்த கால வரலாறு என்றால் நிகழ்காலத்திலேயும் பார்க்கிறோம். திமுகவை அழிப்போம், கலைஞரை கழகத்தை இல்லாமல் செய்வோம், தளபதி நாளை ஆட்சிக்கு வர முடியாது என்று சொன்னவர்கள் நாளை என்ன இன்றைக்கே நீ தலைவர் பதவியிலே இருக்க முடியாது என்பதை இயற்கை உணர்த்தி இருக்கிறது என்றால் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த இயக்கத்தை தான் அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு இன்றைக்கு ஒரு கூட்டம் வீதியிலே இறங்கி இருக்கிறது. அவர்களுக்கு தமிழ் என்றால் பிடிக்கவில்லை, தமிழ்நாடு என்றால் பிடிக்கவில்லை, தமிழ்தாய் வாழ்த்து என்றால் பிடிக்கவில்லை, திராவிட மாடல் ஆட்சி என்றால் பிடிக்கவில்லை. இந்த ஆட்சியை ஒழித்தே தீருவோம் என்கிறார்கள். ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய இன எதிரிகள் முளைக்கிறார்கள் என்று பார்த்தால் இந்த இயக்கத்தின் வரலாற்றுக்கு ஒரு 100 ஆண்டுகால காரண காரியங்கள் இருக்கிறது என்பதை இந்த மேடையிலே பேசியவர்கள் நினைவுபடுத்தினார்கள். தெருவிலே நடக்க முடியாது, தோளிலே துண்டு போட முடியாது, காலிலே செருப்பு மாட்ட முடியாது, பெண்களாக இருந்தால் ரவிக்கே அணிய முடியாது, உயர் ஜாதிக்காரர்கள் இருக்கிற தெருவா உள்ளே நுழைகிற அதிகாரமே கிடையாது, பள்ளிக்கூடத்திலே போய் படிக்கவே முடியாது, நீ படித்தால் உன்னுடைய நாக்கை சூட்டுக்கல்லால் பொசுக்குவோம் என்றிருந்த நிலையை 100 ஆண்டு காலத்தில் தலைகீழ் புரட்சியாக தமிழ்நாட்டிலே மாற்றி காட்டியிருக்கிற மாபெரும் பேரியக்கம் திராவிட பேரியக்கம். மேடையில் எல்லோரையும் அவர்களே அவர்களே என்று அழைத்து துண்டு அணிவிக்கிற பழக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடையிலே உருவாக்கி தந்தார்களே. யாரை பார்த்தாலும் தோளிலே போட்டிருக்கிற துண்டை எடுத்து இடுப்பிலே கட்டிக்கொள்வதற்கு வாய்ப்பில்லாத நிலையில் கக்கத்திலே எடுத்து வைத்துக் கொண்டு கும்பிடுறேன் சாமியின் கும்பிட்டு கொண்டிருந்த பழக்கத்தை மாற்றி நீயும் மனிதன்தான் என்று உன்னுடைய தோளிலே துண்டு போட்டு கொண்டு வீதியிலே நடக்கிற பெருமையை உரிமையை திராவிட பேரியக்கங்கள் தான் இந்த மண்ணிலே உருவாக்கி தந்தது. இன்றைக்கு இளைஞர்கள் பளபளப்பான தார் சாலையிலே பயணம் போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரிவதற்கு நியாயம் இல்லை. இந்த சாலையை செப்பனிடுவதற்கு இந்த மண்ணில் எத்தனை முன்னோடி தலைவர்கள் முயன்று பாடுபட்டிருக்கிறார்கள், பணியாற்றி இருக்கிறார்கள் என்கிற வரலாறு தெரிவதற்கு நியாயம் இல்லை. பேருந்திலே பயணம் செய்வதற்கு அனுமதி இல்லை. ஒரு காலகட்டத்தில் நீதி கட்சி தான் அந்த உரிமையை பெற்று தந்தது. மருத்துவம் படிப்பதற்கு சமஸ்கிருதமும் படிக்க வேண்டும் என்று விதி வைத்திருந்தார்கள்.
எதற்காக என்று கேட்டோம். அவள் மாத்திரம்தான் மருத்துவராக முடியும் என்று சொன்னார்கள். அந்த நிலையை மாற்றி மருத்துவம் படிக்க வேண்டுமானால் சமஸ்கிருதம் தேவையில்லை என்கிற நிலையை மாற்றி காட்டியது நீதி கட்சி. முதல் தலைமுறை பட்டதாரியா அவனுக்கு 5 மார்க் போனஸ் மார்க் கொடுங்கன்னு சொன்னது தலைவர் கலைஞர் அவர்கள். போனஸ் மார்க் பெற்று பட்டதாரியாக மாறியதற்கு பின்னால், பட்டம் பெற்றதற்கு பின்னால் திராவிட இயக்கம் என்ன சாதித்தது என்று வீதியிலே நின்று கொண்டு சமூக வலைதளங்களிலே எழுதி கொண்டிருக்கிறார்கள் சில சகோதரர்கள். அவர்களுக்கு தெரியாது, அண்ணாவும் கலைஞரும் பேனா எடுத்து இந்த மண்ணில் எழுத தொடங்கியதற்கு பின்னாலேதான் மக்கள் நல்ல தமிழிலே பேசுவதற்கே தொடங்கினார்கள் என்கிற அந்த நாகரிக அரசியல் நாட்டிலே தெரியாது. திருட்டு ரயிலேறி வந்தார் கலைஞர் என்று இன்றைக்கும் சில பைத்தியக்காரர்கள் பேசி திரிகிறார்கள். அட பைத்தியக்காரர்களே, 57 தான் திமுக தலைவர் கலைஞர் முதன்முறையாக சட்டமன்றத்திலே தேர்தல் களத்திலே நின்று சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார். 55 காலகட்டத்திலேயே தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்துணை சகல வசதிகளையும் திரைத்துறையின் மூலமாக தேடி வைத்துக் கொண்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள். எம்ஜிஆரும் சினிமாவும் திரைத்துறையில் 250 ரூபாய் சம்பளம் பெற்றுக் கொண்டிருந்த பொழுது அந்த திரைத்துறையின் மூலம் 500 ரூபாய் சம்பளம் பெற்ற சூப்பர் ஸ்டார் தலைவர் கலைஞர் என்பது இன்றைக்கு இருக்கிற சில போக்கிரிகளுக்கு தெரிவதற்கு நியாயம் இல்லைதான். எம்ஜிஆரை போல நானும் வருவேன், ஜெயலலிதாவை போல நானும் வருவேன் என்று பேசி திரிகிறார்கள். அவர்களெல்லாம் விதி விலக்குகள், அவர்கள் எடுத்துக்காட்டுகளாக வர முடியாது. அவர்களுக்கு தெரியாது எம்ஜிஆரே திமுகவிலே சட்டப்பேரவை உறுப்பினராக வெற்றி பெற்றவர் என்கிற வரலாறு அவர்களுக்கு தெரிவதற்கு நியாயம் இல்லை. எப்படி வந்தார் எம்ஜிஆர்? நெற்றியிலே விபூதி பட்டையும் கழுத்திலே உத்தராட்ச கொட்டையும் கதறு சட்டையுமாக திரிந்தவர் கையில் திராவிட இயக்கத்தின் புத்தகங்களை கொடுத்து அவர்களை திமுகவின் பக்கம் சேர்த்தவர்கள் தலைவர் கலைஞரும் கவியரசு கண்ணதாசனும் என்கிற வரலாறு அந்த திடீர் தலைவர்களுக்கு தெரிவதற்கு நியாயம் இல்லைதான். அந்த எம்ஜிஆர் தான் டெல்லியின் அரசியலால் திமுகவை விட்டு வெளியே போனார், தனி கட்சி தொடங்கினார். 77 சட்டப்பேரவை தேர்தல் களத்தின் மூலம் அவர் முதலமைச்சராக வந்தார். ஜெயலலிதா அப்படியே நேராக முதலமைச்சராக வந்தவரா? எம்ஜிஆரோடு பல படங்களிலே நெருங்கி நடித்தேன் என்கிற உரிமையை பயன்படுத்தி அதிமுகவிற்குள்ளே போனார். சத்துணவு திட்ட இயக்கத்தினுடைய குழு உறுப்பினராக வந்தார். எம்ஜிஆரால் மாநிலங்களவை உறுப்பினராக டெல்லிக்கு போனார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 2 ஆண்டு காலத்தில் வீட்டிற்கு அனுப்பப்பட்ட நேரத்தில் தேர்தல் களத்திலே பிரச்சாரத்திற்காக வந்த ராஜீவ்காந்தி இறந்து போனார். அவருடைய மரணத்திற்கும் திமுகவிற்கும் எள்முனை அளவும் சம்பந்தமில்லை என்கிற விளக்கம் அளிப்பதற்கு முன்னதாக அவசரமாக தேர்தலை அறிவித்தார்கள். அந்த தேர்தலின் மூலமாக முதலமைச்சராக வந்தவர் தான் ஜெயலலிதா. எல்லோரும் எம்ஜிஆராக, எல்லோரும் ஜெயலலிதாவாக திரைத்துறையிலே இருந்து வந்து அரசியல் களத்திலே வந்து முதலமைச்சராக வந்து விட முடியாது. நான் முதலமைச்சராக வரப்போகிறேன், என்னோடு சேர்ந்து கொள்ளுங்கள், அப்படி சேர்ந்தால் உங்களுக்கு ஆட்சியிலே பங்கு தருகிறேன் என்று சொல்கிறார்கள். அட பைத்தியக்காரர்களே, வீதியிலே சொல்வான் புலிக்கு பயந்தவன் எல்லாம் என்மேல் வந்து படுத்துக் கொள்ளுங்கள் என்று. அதை போல நீ அவல் கொண்டு வா, நான் உமி கொண்டு வருகிறேன், 2 பேரும் ஊதி ஊதி சாப்பிடுவோம் என்கிற கதையாய் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சில பேர் புறப்பட்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு, கூட்டணியை உருவாக்குவதற்கு. இந்த நிலையில்தான் சென்னையிலே இருந்து காவடி தூக்கி டெல்லிக்கு ஓடோடி போய் அமித்ஷாவோடு கரம் கோர்த்து கையது கொண்டு வாயது பொத்தி சகலமும் அடங்கி உங்களிடத்திலே சரணாகதி அடைகிறோம் என்று சொல்லி தமிழ்நாட்டிற்கு வந்து வீராவேசம் பேசுகிறார்கள் சில தலைவர்கள். அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி என்கிற ஒரு நிலை வருகிற பொழுது எனக்கு ஒரு சம்பவம் தான் ஞாபகத்திற்கு வருகிறது. ஊரிலே எலியும் தவளையும் கூட்டணி சேர்ந்ததாம். நாம் இருவரும் நட்போடு இருப்போம் என்று சொல்லி நட்போடு இருப்பதற்கு அடையாளமாய் 2ம் ஒன்றை ஒன்று கால்களை கட்டிக்கொண்டு வீதியிலே நடந்ததாம். ஒரு 10 அடியை தாண்டிய உடனே ஒரு தண்ணீர் நிரம்பிய குளத்தை பார்த்தது தவளை.
தண்ணீரை பார்த்த உடனே தவளைக்கு ஆனந்தம், குளத்திற்குள்ளே விழுந்தது, ஆனந்தமாக நீந்தியது. அதோடு கால்கள் கட்டப்பட்டிருந்த காரணத்தினால் உள்ளே விழுந்த எலி செத்து மிதந்து விட்டது. இதை வானத்திலே இருந்து பார்த்து கொண்டிருந்த ஒரு வல்லூர், ஒரு பருந்து, ஆகா நமக்கு நல்ல இறை கிடைத்திருக்கிறதே என்று சொல்லி செத்து மிதந்த எலியை கவ்வி பிடிக்கிற பொழுது அதோடு கால்கள் கட்டப்பட்டிருந்த காரணத்தினால் உயிரோடு நீந்தி கொண்டிருந்த தவளையும் பருந்து வாய்க்கு இரையாக போயிற்றான். அந்த கதையாகத்தான் பெரியவர்களே தமிழ்நாட்டிலே ஏதோ ஓரளவு நிலையிலே இருக்கிற எலியின் நிலையிலே இருக்கிற அதிமுகவோடு அதிமுக சில மண்டூகங்களோடு கூட்டணி அமைத்துக் கொள்வதற்கு டெல்லி வரைக்கும் இன்றைக்கு காவடி எடுத்து போகிறார்கள் என்றால் அந்த தவளைக்கு நேர்ந்த கதிதான் தமிழ்நாட்டிலே கூட்டணி அமைக்க போகிற அரசியல் இயக்கங்களுக்கும் தமிழ்நாட்டிலே இருக்கிற வாக்காளர்கள் உருவாக்குவதற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆயுத்த வேலையிலே கிழக்கு மாவட்டத்திலே ஒவ்வொரு தொண்டர்களும் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் எங்கள் மாண்பிற்குரிய அமைச்சர் தொடர்ந்து கிழக்கு மாவட்டத்திலே நடைபெறுகிற வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளை எல்லாம் இங்கே சுட்டிக்காட்டி இந்த மாவட்டத்திலே தொடர்ந்து நாங்கள் கழக பணி நடத்தி கொண்டிருக்கிறோம். வாழும் கேடையுமாய் கழக தொண்டர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிகழ்ச்சி நிரலை உங்களிடத்திலே படித்தார்கள். இந்த ஆட்சியை தான் மக்கள் மத்தியிலே அடையாளப்படுத்துவதற்கு, அவமரியாதை செய்வதற்கு டெல்லியிலே இருந்து ஒரு கூட்டம் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு நிதி கிடையாது என்று நம்மை வெறுக்கிறது, வஞ்சிக்கிறது. தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்பை சுருக்குகிறோம் என்று திட்டம் தீட்டுகிறது. தமிழ்நாட்டிலே இருக்கிற மக்கள், தமிழ்நாட்டிலே இருக்கிற அரசாங்கம் எங்கள் திட்டத்தை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழ்நாட்டிற்கு நிதி தருவோம் என்று பகிரங்கமாக அறிவிக்கிறது. அதனாலே தான் எங்கள் தளபதி அவர்கள் சொன்னார்கள், ஒரு கையெழுத்து போட்டால்தான் 5000 கோடி என்றால் 10,000 கோடி கொடுத்தாலும் நாங்கள் உங்கள் திட்டத்தை, உங்கள் கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்று பகிரங்கமாக சொன்னார். 1970 பிப்ரவரி 22ஆம் நாள் திருச்சியிலே நடைபெற்ற மாநாட்டில், மாநாட்டு பந்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கென்று அதி அற்புதமான ஒரு தாரக மந்திரத்தை அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த மாநாட்டு பந்தலில் நமக்கு உருவாக்கி தந்தார்கள். அந்த 50 முழக்கம் தான், அந்த தாரக மந்திரம் தான், அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீருவோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்று அன்றைக்கே அதி அற்புதமான ஒரு தாரக மந்திரத்தை தலைவர் கலைஞர் நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார். எனவே அந்த அற்புதமான தாரக மந்திரத்தை உள்ளத்திலே தேக்கி வைத்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், நீங்கள் தேசிய கல்விக் கொள்கை என்று சொன்னாலும் சரி, நீங்கள் மும்மொழி திட்டம் என்று சொன்னாலும் சரி, தமிழ்நாடு என்றைக்கும் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இருமொழியை கொண்ட நாடுதான் என்பதை இன்றைக்கு மிகச் சிறப்பாக நிலைநிறுத்தி காட்டியிருக்கிறார்கள் என்றால், அதனாலே தான் அவர்களுக்கு ஆத்திரம் வருகிறது. ராஜஸ்தானும் உத்தரப்பிரதேசமும் பீகாரும் மத்திய பிரதேசமும் நம்மை வரவேற்கிறது, தமிழ்நாடு மாத்திரம் நம்மை வஞ்சிக்கிறது என்று சொன்னால் இவர்களுடைய மொழியை அழிக்க வேண்டும், இவர்களுடைய நிலப்பரப்பை சுருக்க வேண்டும், நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தொகுதி எண்ணிக்கையை குறைக்க வேண்டும், தமிழ்நாட்டை வஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு திட்டங்கள் தீட்டுகிறார்கள் என்று சொன்னால், இங்கே சிறுபான்மை மக்களுக்கும் பாதுகாப்பில்லை, இங்கே இருக்கிற யாருக்கும் பாதுகாப்பில்லாத ஒரு நிலையை இன்றைக்கு மத்திய அரசாங்கம் கொண்டு வருவதற்கு எத்தனிக்கிறது என்றால், தலைவர் கலைஞரும் ஒரு காலகட்டத்தில் அவர்களோடு உடன்பாடு வைத்தவர்தான். வைக்கிற பொழுது சொன்னார், என்னதான் நாங்கள் அவர்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டாலும் இது தங்கத்தோடு செம்பு செய்து கொண்ட கூட்டணி என்று தன்னை பகிரங்கப்படுத்திக் கொண்டார். சிறுபான்மை சமுதாயத்தின் மீது ஒரு துரும்பு விழுந்தாலும் அது என்னுடைய பிணத்திற்கு மேல்தான் விழும் என்று பகிரங்கப்படுத்தி கொண்டு அன்றைக்கு கூட்டணியை உருவாக்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம், சிஏஏ சட்டம் என்கிறார்கள்,
வக்போர்டு திருத்த சட்டம் என்கிறார்கள். விடியல் பயணமாகட்டும், உரிமை தொகையாகட்டும், புதுமை பெண்கள் திட்டமாகட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாகட்டும், நான் முதல்வன் திட்டமாகட்டும், பார்த்து பார்த்து திட்டம் திட்டுகிற தலைவர். பெற்றோர் இல்லாத குழந்தைக்கு 50,000 பெண் குழந்தைகளுக்கு மாதம் 2,000 ரூபாய் என்ற உதவி தொகையை அள்ளி தந்திருக்கிற தலைவர் அவர்கள். 14 வயதிலே இருந்து பெண் பிள்ளைகளுக்கு கர்ப்பவாய் புற்றுநோய்க்கு தடுப்பு மருந்து வழங்கப்படும், தடுப்பு ஊசி அறிவிக்கப்படும் என்று சொல்லி ஒரு மிகச்சிறந்த நிலையை பார்த்து கல்வியும் மருத்துவமும் இந்த ஆட்சிக்கு இரு கண்கள் என்பதை இன்றைக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார் என்றால் அந்த தளபதியின் ஆட்சியை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது. இன்னும் 1/2 நூற்றாண்டு காலம் இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு, அடுத்த தலைமுறையையும் தயார்படுத்துவதற்கு அவருடைய இரத்தத்திலேயே தோய்த்தெடுக்கப்பட்ட சின்னவர் என்கிற உதயநிதியையும் நாங்கள் ஆயத்தமாய் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், உழவர் போன்ற பெரியார் அண்ணா உழைப்பு தோற்காது, உயிர் நிகர் கலைஞரின் செம்மண் செயற்கை உரங்களை ஏற்காது, கழகம் கண்ட விதைகள் இடிமழை காற்றுக்கு அஞ்சாது, கண்ட பயிர்கள் திராவிட கழனியில் விளையாது, விளையும் நின்முகம் தவிர தளபதியே விழிகள் பிறரை நோக்காது, விளைந்து படர்ந்த மல்லிகை கொடியில் வேறொன்று பூக்காது, தவழும் பிள்ளையும் தளபதியே நின் தொண்டு மறக்காது, பாட்டன் கொடுத்த ஊட்டம் இருக்க தோல்வி உனக்கேது என்று கேட்டாரே, அந்த கவிஞரின் வழியிலே நின்று சொல்வோம். கழகம் காப்போம், உதயசூரியனுக்கு வெற்றியை சேர்ப்போம். வாய்ப்பிருந்தால் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.